அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யோக் பட்டி, அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டில் உள்ள கீழே அடிப்பாகத்தில் உள்ள பட்டி. இந்த யோக் பட்டி வந்து எப்படி வடிவமைக்கிறது, கரெக்டாக எப்படி துல்லியமாக எப்படி நாம் வந்து கட் பண்ணி தைச்சோம்னா ஃப்ரண்ட் தட்டோடு நம்ம அதை இணைக்கும் போது கரெக்டாக சிட்டிங் ஆகணும். அதுக்கு என்ன செய்கிறது விளக்கமாக சொல்ல போகிறேன் பாருங்கள். இதை பற்றி ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க. யோக் பெட்டியை பற்றி அதை எப்படி வெட்டுறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாங்க. இப்போ அதனால் இந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி எப்படி பண்ணுறோம்னு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வீடியோக்குள்ளே போகுமா? வாங்க. இப்போது இது என்ன செய்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்லேயே கட் பண்ணுறது, அதாவது லைனிங் கிளாத்து கட் பண்ணும்போது என்ன செய்வோம் அப்படின்னா இப்படி சும்மா ரஃப்பாக தான் கட் பண்ணுவோம். அதையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த இருக்குல்ல, இது இப்படி ரஃப்பாக இருக்கும், இவ்வளோதான். இது துல்லியமாக இருக்கணும்ல, அதுக்கு நம்ம இதை தச்ச பிறகு தான் இதை இது பண்ண முடியும். சரியா? ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இதை இப்படி வச்சு பார்க்கும்போது இதிலேருந்து ஒரு அளவு எடுப்போம் பாருங்கள், இதிலேருந்து ஒரு அளவு எடுப்போம், இதிலேருந்து ஒரு அளவு எடுப்போம். இதை வச்சு நம்ம கட் பண்ணிடுவோம். ஆனால் தைக்கும்போது முன்ன பின்ன வரும். இந்த மெயின் டாட் இருக்கு பார்த்தீங்களா, இதை தைக்கும்போது இது என்ன செய்யணும்னா ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏறிக்கிறோம். இது ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏறிக்கிறோம். அப்போ அதுக்கு நம்ம எப்படி அளவு எடுக்கிறது? இதுவே இப்படி தைக்க முடியாது. அப்போ இதை தைச்ச பிறகு தான் அதை அளவு எடுத்து தைச்சோம்னா துல்லியமாக இருக்கும். அதுக்காண்டி தான் நாங்கள் சும்மா ரஃப்பாக கட் பண்ணி வைப்போம். பாருங்கள். இப்போ உங்களுக்கு அதே மாதிரியே கை வச்சே தச்சு உங்களுக்கு உடனே எப்படி எப்படின்னு சொல்லி காமிச்சிடு. சரியா? இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஊசி நூல் வச்சு சும்மா ரஃப்பாக ஒரு தையல் போட போகிறேன். பாருங்கள். இப்போ இதை தைச்சாச்சு. இப்போ பேக் தட்டில் நம்ம வச்சு பேக் தட்டில் வச்சிடறோம். பேக் தட்டில் வச்சு என்ன செய்கிறோம், ஒரு பின்னு குத்திக்கிறோம். இது நாம் அடையாளப்படுத்திருக்கோம் பார்த்தீங்களா, அதே நேரம் வச்சு ஒரு பின்னு. இப்போ கரெக்டாக நம்ம இதெல்லாம் நம்ம சமப்படுத்தி வச்சுக்கணும். அளக்கும்போது சொல்கிறேன். அதை அளக்கும்போது கீழே இந்த நம்ம யோக் பட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டியை நம்ம சரியானபடி இது பண்ணோன்னா இதெல்லாம் சமப்படுத்தி வச்சுக்கணும். அதெல்லாம் சமமாக இருக்கணும். சமப்படுத்தி வச்சுட்டு இங்கே எவ்வளோ இருக்குது அப்படி சொல்லி அளக்கணும். எவ்வளோ இருக்குது? இப்போது இதில் நம்ம பட்டி மடித்து விடுறதுக்காண்டி இது ஒரு அளவு இருக்குல்ல, ஒரு 1/2 இன்ச்சு வச்சுருக்குறோம். இந்த 1/2 இன்ச்சு தான் அளவு. இங்கே இந்த அளவு. இதில் தையல் பட்டி வச்சு, அதாவது இடுப்புக்கு பட்டி வச்சு அடிச்சிடுவோம். சரியா? அப்போது இந்த அளவை நம்ம கணக்கு பண்ணணும். எப்படி கணக்கு பண்ணுறோம் பாருங்கள். இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது? 3.25 இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குது? இது அளக்கும்போது நமக்கு 3 இன்ச்சு இருக்குது. இங்கே 3.25. இதிலேருந்து 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஏன் 1.5 இன்ச்சு வச்சுக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, கீழே பாட்டத்துக்கு ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே 1 இன்ச்சு வரும். 1.5 இன்ச்சு வேணும். இந்த இதிலேருந்து இது எவ்வளோ பார்த்தோம்? 3.25 பார்த்தோம்னா இப்போ இங்கே 4.25 இருக்கு பாருங்கள். 4.25 இருக்குது. 4.25 இருக்கணும். இந்த முகப்பில் வச்சு அளக்கும்போது 4.25 இருக்கணும். சரியா? இப்போ 4.25. இந்த 4.25 கனெக்ட் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம்னா ஒரு லைன் போடுறோம். ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு லைன் போடுறோம். இப்படி 1/2 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கோங்க.
விட்டுட்டு இப்போது இந்த சைடுக்கு இந்த லைனில் இருந்து 1.5 இன்ச்சு நம்ம வச்சோம்ல, இப்போ நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். இங்கேருந்து இங்கே 1/2 இன்ச்சு நம்ம விட்டுட்டோம், ஆல்ரெடி இங்கே 1/2 இன்ச்சு நமக்கு இருக்குது. அப்போது இதை அளக்குறோம். இதை அளக்கும்போது நமக்கு 3 இன்ச்சு இருக்குது. அப்போ 3 இன்ச்சுனா 4 இன்ச்சு வச்சுக்கணும். பார்த்தீங்களா, 4 இன்ச்சு. சரியா? இப்போது அதே சமயம் இதையும் நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கேருந்து எவ்வளோ இருக்குது? 3 இன்ச்சு இருக்குது. எவ்வளோ இருக்குது? 3.25 இருக்குது. தையலுக்கு எல்லாம் சரியாக போகும். சரியா? அப்போ இந்த மைய புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இது எவ்வளோ இருக்குது பார்க்கணும். இந்த மைய புள்ளி இருக்குங்க, அது 2.5 இருக்குது. அப்போ 2.5 1 3.5 இங்கே சரியாக இருக்குது. கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ என்ன செய்கிறோம்னா, இதுக்கும் ஒரு கோடு போட்டுருவோம். கோடு போட்டு என்ன இப்படி நாம் கட் பண்ணிடுறோம். பாருங்கள், கரெக்டாக பாருங்கள். சரியா? இப்போ இதை அடையாளப்படுத்திட்டோமா? இப்போது இதை அடையாளப்படுத்திட்டோம். இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, இதை தைக்க போகிறோம். 1/2 இன்ச்சு வச்சு தைக்க போகிறோம். எப்படி தைக்க போகிறோம்னு பாருங்கள். உங்களுக்கு தைச்சி காமிச்சிட்றேன். இதை ஏற்கனவே நம்ம தைச்சி வச்சுருக்கோமா, இதை தைச்சிட்டோமா, இதை இப்படி வச்சுக்கோங்க. வச்சு இந்த புள்ளியில் இதை வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த புள்ளியில் வச்சு இதை இப்படி கரெக்டாக கொண்டு போயிருங்க. கொண்டு போய் 1/2 இன்ச்சு நாம் ஒரு அடையாளம் வச்சுக்கிறோம். அதான் உங்களுக்கு தெரியுங்களே. இன்ச்சு அடையாளத்தை வச்சு இப்போது இந்த வசத்தில் இந்த இடத்துல இதில் நாம் என்ன செய்கிறோம், கரெக்டாக உங்களுக்கு தைச்சி காமிச்சிடுறேன். இப்போது இதை தைக்கும்போது இந்த இதை வந்து என்ன செய்றீங்க அப்படின்னா, அப்படி மடித்து விட்ருங்க. இது உள்ளே மடித்து விட்ருங்க. அது சொல்ல மறந்துட்டேன். இது என்ன செய்றீங்கன்னா, உள்ளே அப்படி மடித்து விட்ருங்க. இப்போ நம்ம வந்து மிஷினில் தைக்கலை, ஸோ உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி தான் காமிக்கிறேன். அதனால் இதையும் கவனத்தில் கொள்ளுங்க. மடித்து விட்டு இந்த பக்கமாக திருப்பி விட்ருங்க. அதாவது சைடு அடிப்போம் பார்த்தீங்களா, அந்த பக்கமாக தைக்கும்போதே திருப்பி விட்ருங்க. இப்படி திருப்பி விட்ருங்க. இந்த பக்கம் திருப்பாதீங்க, சைடில் போயிடணும். அதாவது யோக் பெட்டி தைச்சோம்னா, யோக் பெட்டி இப்படி படிமானமாக இருக்கணும். இதில் சுருக்கு எதுவும் வரக்கூடாது. அதாவது இப்படி கூன் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்படி இது பண்ணி விட்டோம்னா சமமாக இருக்கணும். அப்படி சமமாக இருந்தால் இது நல்லா தைச்சிருக்கோம்னு அர்த்தம். சரியா? தைக்கும்போது மிஷினில் கூட தைக்கும்போது இழுத்து தைச்சிடாதீங்க. புரியுதா சொல்கிறது? இழுத்துட்டிங்கன்னா அந்த பகுதி வந்து சுருக்கடிச்சிடும். அது என்றைக்குமே இழுத்து தைக்காதீங்க. அது போக்கில், அதாவது தையல் மிஷின் போகிற போக்கிலேயே அப்படியே விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங் கிடைக்கும். இது பாருங்கள், கரெக்டாக அப்படியே படிமானமாக இருக்கும். அப்படின்னா அவங்க போடுறவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போது இதில் நம்ம அரேஞ்சி மடிக்கணும்ல, அப்படி மடிச்சு விட்ருவோம். மடிச்சு விட்டாச்சுன்னா இதில் கரெக்டாக உட்காந்துரும். பாருங்கள், வீடியோவில் தெரியுதான்னு பாருங்கள். கேமராவில் கரெக்டாக உட்காந்துரும். பார்த்திங்களா? இப்போ மடித்த உடனே இதிலே வந்து உட்காந்துச்சா? இவ்வளோதான், சிம்பிள். பாருங்கள், இதே மாதிரி இப்படி படிமானமாக இருக்கணும், அதாவது சமமாக இருக்கணும். இந்த தையல் வந்துல இங்கே 1 இன்ச்சு விடுங்க, உங்களுக்கு நல்லது. அதாவது 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு விடாதீங்க. ஏன் 1 இன்ச்சு விடுறோம், அதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இங்கே 1/2 இன்ச்சு இங்கே தையல் தைச்சி புரட்டுறதுக்கு எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து அடிப்போம் பார்த்தீங்களா, அதாவது தைச்சி புரட்டுறதுக்கு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பகுதிக்கு 1/2 இன்ச்சு, இந்த பகுதிக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 1 இன்ச்சு. ஏன்னா மடிச்சுக்கிடுவோம். இப்படி வச்சு இப்படி மடிக்கும்போது நமக்கு இதுதான் கணக்கு. ஓகேவா? அப்போ இதையும் சேர்த்துக்கணும். அதுக்கு தான் 1 இன்ச்சு விடுறது. இது அரைஞ்சு தானே தையல் பிடிக்குது, நம்ம அரைஞ்சு விட்டால் போதும் அப்படின்னு நினைக்காதீங்க.
அதாவது 1 இன்ச் வரும். இங்கே 1 இன்ச்சு வேணும், இங்கே அரை இன்ச்சு வேணும். ஓகேவா? அதாவது இந்த இந்த யோக்கு பெட்டி வந்துல நம்ம ரெடி பண்ணணும்னா முதல்ல ஃப்ரண்ட் தட்டை வந்துல ஃபினிஷ் பண்ணிடணும். எப்படி ஃபினிஷ் பண்ணணும்? இது மாதிரி மெயின் டாட்டு, சைடு டாட்டு, அக்கிள் டாட்டு, இந்த 3 டாட்டையும் முடிச்சிடணும். முடிச்சுட்டு அதை பேக் தட்டு மேலே வச்சு அதிலிருந்து இதை அளக்கணும். இதை அளந்து இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். பார்த்துட்டு இதுலேருந்து 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்போது இது 3 இன்ச்சு இருக்குன்னா 4.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. 4 இன்ச்சு இருக்குன்னா 5.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. எந்த ஜாக்கெட்டாக இருந்தாலும் சரி, இதுதான் அளவு. ஓகேவா? அளந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த 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 சென்ட்ரு டாட்டும் அளந்துக்கோங்க. இந்த மத்தியில் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் அளந்துக்கணும். இதை வந்துல நீங்கள் கட் பண்ணும்போது அளக்க வேண்டாம். இதெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு இந்த இடத்தையும் அளந்து இந்த இடத்துல புள்ளி வச்சுட்டு இப்படி கிராஸாக வெட்டுறதுக்கு வந்தாலும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இங்கேருந்து இப்படி கிராஸ் ஆட்டிக்கலாம். வெட்டிட்டு அப்படி தைச்சி விடுங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் சொல்கிற விளக்கம் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஜாக்கெட் தைக்கிறது ரொம்ப 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 ஈஸி. அதாவது ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா முழுவதும் பாருங்கள், என்ன சொல்ல வராங்க. அதாவது பிடிக்கலங்கிறது வேற, பட் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத முதல்ல உள்வாங்கிறதுக்காண்டியே நீங்கள் முழு வீடியோவும் பாருங்கள். அறகுறையாக பார்த்துட்டு ஆரம்பத்திலே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டு இருந்தீங்கன்னா சொல்ல வந்த விஷயங்களும் உங்களுக்கு தெரியாமலே போயிடும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்துல ஹேண்டில் பண்ணுவாங்க ஜாக்கெட் தைக்கிறத. அப்போது பலதரப்பட்ட வீடியோக்கள் பார்த்தீங்க அப்படின்னா எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் அதில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல, ஈஸியான மெத்தட் எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை இது பண்ணிக்கோங்க. சரியா? அதை பண்ணிக்கிட்டு அப்புறமா நீங்கள் உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் தைக்கிறதுக்கு பழகிக்கோங்க. பார்க்குறது வந்துல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரை பாருங்கள். சரியா? இப்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.